என்ன பாத்தி கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. கடைசியில உன் தம்பி ஏதும் வெள்ளங்க பண்ணிட மாட்டார? பார்ட்னர், நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் என்ன சாதிக்கணும்னு தான் கேட்கும். பார்ட்னர், என் தம்பி வக்கீல்னா நான் ஜட்ஜ். தீர்ப்பு எப்பவுமே என் கையில தான். பாத்தியா, அந்த பொண்ணு எழுதி கொடுத்த விடுதலை பத்திரம். பாத்தி, நீ ரொம்ப கிரேட். இனிமே கடவுளே நினைச்சாலும் ரமேஷ் லதா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. என்ன பாத்தி, கடவுளாலேயே நிறுத்த முடியாதுன்னு சொன்னேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள் உன்னை தடுத்து நிறுத்திட்டான். லாரியும் மோட்டார் சைக்கிளும் மோதி டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. அதனால இப்படி போங்க. டிரைவர், கிளப்புக்கு போ. ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறேன். ரமேஷுக்கு ஆக்சிடென்டா? என்ன ராஜேஸ்வரி? ரமேஷ் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா? எஸ்பிபி நர்சிங் ஹோம்ல. டிரைவர், சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ. இந்த ஆக்சிடென்ட்னால உங்க பையன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. பட் ஒரு கால் இல்லாம வாழ வேண்டியிருக்கு. நேத்திக்கு கோயில் கதா காலட்சேபம் கேட்டு மாதா பிதா செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொன்னாரு. நீங்க செஞ்ச பாவம் அவன் காலில் விழுந்திருக்கு. பாவம்னு சொல்லாரு, அந்த சிறுக்கி கொடுத்த சாபம்னு சொல்லு. நர்ஸ், என்னமா? ரமேஷ் பார்க்கணும். இப்ப யாரும் அனுமதிக்க முடியாது. டாக்டர் வர நேரம். ஒரே ஒரு தடவை சொன்ன கேளுமா. வாட்ச்மேன், நானே போயிடுறேன். பரவாயில்ல, ஆட்டோல ஏறுமா. வா. எங்க சார் போனோம்? இப்பெல்லாம் முடிவை நான் எடுக்கிறது இல்லப்பா, அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேட்டுக்கப்பா. வீட்டுக்கே போலாம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. ஒன்ன மாதிரி பொம்பளைங்க மடத்தனமா எடுக்கிற முடிவால அவஸ்தப்படுறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். சரியா சொன்னீங்க சார். என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு சார். வண்டியை எடுப்பா, நாட்டுல பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பாரு. ராஜேஸ்வரி, ரமேஷ் கிட்ட அவன் கால் எடுக்கிறத பத்தி இப்ப சொல்ல வேணாம். மாத்திரையே சாப்பிடுங்க. வேண்டாம் ப்ளீஸ் சாப்பிடுங்க. வேண்டாம் சொல்றல. ஏமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் காலை எடுக்காம விட்டுருவாங்களா? குடுமா, உன் நிம்மதிக்காக சாப்பிடுறேன். பாட்டி, இப்ப என்ன ஆச்சு? ஏமா கவலைப்படுறீங்க? ரமேஷ், இதுல சிம்லா ஆப்பிள்ல இருந்து நாக்பூர் ஆரஞ்சு வரைக்கும் இருக்கு. உரிச்சு உள்ளதல்ல, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடி ஆயிடும். இதை பிடிங்கம்மா. பார்ட்னர், இன்னும் என்ன பார்ட்னர்? சம்பந்தி, கவலையே படாதீங்க. குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும். டாக்டர் கிட்ட சீக்கிரமா குணப்படுத்த சொல்லியிருக்கேன். பாட்டி, இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் நான் தயங்கிட்டு இருந்தேன்.
நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்களா? இதுல பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. லதாவுக்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான். அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு என் பொண்டாட்டி ஒரே பிடிவாதமா இருந்தான். நான் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுங்களா? வீண் பம்பு வீட்டுல எதுக்கு அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு அதே மாப்பிளைக்கு காலையில தான் தட்டை மாத்திக்கிட்டோம். பாட்டி, இனிமே வீராசாமின்னு கூப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். சம்பந்தி, இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. என் பையனோட கால் போனாலும் எதிர்காலத்தை பாதிக்கவே பாதிக்கும். எப்படின்னா, என்னுடைய கோடிக்கணக்கான ஆஸ்திக்கும் அவன் ஒருத்தன் தானே வாரிசு. கோடிக்கணக்கான உன் சொத்துக்களை செலவழிச்சாலும் அவனுக்கு சொந்த கால வர வைக்க முடியுமா? ஒருவேளை இப்படி பேசி பாப்போமே, இதே விபத்து என் பொண்ணுக்கு நடந்து உன் வீட்டுக்குள்ள காலை வச்சு வர வேண்டியவ கட்டக்காலோட வந்தாள்னா நீ ஏத்துக்குவ? பாட்டி, இந்த மாதிரி கேள்வியில நான் கேட்பனா? என் மக கேட்கிறேன். சமாதானம் பண்ணி பார்த்தேன். சண்டி பண்ணுது. ஒரு மாடு சண்டி ஒரு மாடு நொண்டினா சம்சார வண்டி சரியா போகுமோ? இத பாரு பாட்டி, நீயும் நானும் சம்மந்திகளாகிறத மறந்துருவோம். தொடர்ந்து பார்ட்னராவே இருந்துருவோம். வர்றேன். ஒரே ஒரு தடவை மட்டும் ரமேஷ் பார்த்து போயிடுமா? ஏமா உனக்கு ஒரு வேலை இல்ல? சும்மா சும்மா எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஒரு ஓரமா நின்னு பார்த்து போயிடுமா? சொன்னா புரியாது உனக்கு? ப்ளீஸ் சொல்றது காதுல விழ. நீ என்ன செவிடா? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசாகுது? 30. ஐயோ, பார்த்தா 18 மாதிரி தெரியுது. Thank you. தமாஷுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டாக்டரை பார்த்து நீங்க செக்அப் பண்ணீங்க. வாய் வேற கோணுது, அந்த ப்ராப்ளம் வேறயா? டாக்டர், நீஹமா அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அவனை பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன், வா. ஹலோ லதாவா? நான் ரமேஷ் பேசுறேன். என்னையே பார்க்க வரல? இனிமே நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஹலோ, என்ன சொல்ற? எனக்கு நொண்டினா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? லதா, ப்ளீஸ் கட் பண்ணாத. லதா, ராங் நம்பர் ப்ளீஸ். bloody bitch. என்ன இது ஏமாத்திட்டா? வேஷம் போட்டு ஏமாத்திட்டா. You bitch. Bloody cheat! I will kill you! I will kill you! I hate you! நீ ஏமாத்திட்ட. ரமேஷ், டாக்டர், சும்மா இருங்க. அவங்கள எதுவும் Calm down. ரமேஷ், சொல்றத கேளு. சும்மா இருங்க. தாங்க Please. முடியல டாக்டர். Take it ப்ளீஸ் easy. ரமேஷ், சொல்றத leave me கேளு. alone. ரமேஷ், Please. nurse, nurse. ரமேஷ், இப்ப போங்க நர்ஸ் லட்சுமி. என்னம்மா தயக்கம்? தைரியமா போமா, உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாருமா, Dress ஜாக்கிரதை. வாடகைக்கு நான் எடுத்துருக்கேன், ஜாக்கிரதையா திருப்பி தரணும். போ. லட்சுமி, அவரை பார்க்காம இருக்க முடியல. உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதான் பரவாயில்லம்மா, கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீயே வச்சு விடு, நான் வெளியே நிக்கிறேன்.
போலாமா? நர்ஸ், என் பையன் எப்படி இருக்காரு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே? அவருக்கு ஒண்ணுனா எனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லமா, திரும்பி பார்க்காம பேசுறியே. கழுத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒரு விதத்துல கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். என்ன பாக்குற? இந்த விபூதி குங்குமம் நான் வச்சு விடல. வெறும் பொழுதுபோக்குக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கூடவே சுத்திட்டு பாதியில விட்டுட்டு போன நாளையிலதான் அவளும் வச்சு விடல. தன் நெத்தியில இருக்க குங்குமம் நிலைச்சு நிக்கணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வர்றாளே, அந்த லட்சுமி வச்சு விட்டது. நீ எவளோட சுத்தினேன்னு தெரிஞ்சும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ கோவில சுத்துறாடா. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் உடம்புல ஒட்டின அழுக்கு தானே. வாழ்க்கையில ஒட்டின அந்த நல்ல பொண்ணையே தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப கூட காலம் கடந்துடல. எந்த காலை வச்சு ஒரு அப்பாவி பண்ண ஏமாத்தி கதற வச்சனோ அதே காலை உடைச்சு ஆண்டவனை தண்டிச்சிட்டான். இந்த நிலைமையிலையும் என்னையே சுத்தி வரும் அந்த அப்பாவி பண்ண நான் புரிஞ்சுக்க தவறிட்டேனா? உங்க பையனோட காலை எடுக்கணும்னு சொன்ன டாக்டர் பெஞ்சமின் லேட்டஸ்டா எடுத்த இந்த எக்ஸ்ரேக்களை வச்சு ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா குணப்படுத்திடலாம், காலை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். என்னடி பேசாமையா வர்ற? நான் செஞ்ச பாவம் தான் என் பையனோட காலை பாதிச்சதுன்னு சொன்னியே. இப்போ நான் எந்த பாவமும் செய்யலன்னு நீ வணங்குற ஆண்டவனே சொல்லிட்டான் பாத்தியா? என்னடி சிரிக்கிற? இதுக்கும் கைவசம் பதில் வச்சிருப்பியே, நான் செஞ்ச பூஜா பலன்னு. இல்லைங்க, அந்த பொண்ணோட மாங்கல்ய பலம் தான். இவ்வளவு சீக்கிரம் உங்க கால் குணமாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. காட் விஷ். தேங்க்யூ டாக்டர்.
துணையாக உன்னை தேடி வரும் பெண்ணின் இள நெஞ்சை புரியாமல் விலை பேசினான். குணநாளும் குறையாமல் மணவாளன் நலம் வேண்டி பல கோயில் படியேறினேன். உந்தன் மனம் மாறும் திருநாளை இமையாத விழியோடு தினந்தோறும் எதிர்பார்க்கிறேன். உன்னை நானும் எதிர்பார்க்கிறேன். கண்ணனவன் சொன்னதெல்லாம் கவிதை என்றிருந்தேன். உனக்காக ஒரு ரோஜா வளர்த்தேனே மனமேட்டில் உன் மார்பில் அதை சேர்க்கவே. அந்த மலர்கில்லும் பொழுதெந்தன் விரல் மீது காயங்கள் பூயிலும் உள்ளானதே. ஒரு வானம் ஒரு பூமி ஒரு எண்ணம் ஒரு சொந்தம் என்றென்றும் நான் வேண்டுவேன். இனி உருவாகும் எதிர்காலம் நலமாகும் நமதாகும் அந்நாளை எதிர்பார்க்கிறேன். நன்னாளை எதிர்பார்க்கிறேன். கண்ணனவன் சொன்னதெல்லாம் கவிதை என்றிருந்தேன். அன்று நீ நிறைந்த விழி இன்று நீர் நிறைந்ததென்ன, கண்ணீர் நிறைந்ததென்ன. கண்ணனவன் சொன்னதெல்லாம் கவிதை என்றே